ஒரு ஃபேப்லஸான சாங்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு என்னோட ஷோ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டிருக்கீங்க JMFM 7.1. நான் உங்கள் RJ விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லியிருந்தேன், லவ். அதை பற்றி தான் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேச போகிறோம் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தேன். அந்த லிஸ்ட் படி முதல்ல என்ன இருக்குன்னா டைப்ஸ் ஆஃப் லவ்வும் அண்ட் அதனால் கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸும், அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஆமாம், காதல் எத்தனை வகைப்படும்? காதல் 2 வகைப்படும். ஒன்று ஒருதலை காதல், மற்றொன்று இருதலை காதல். ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ உள்ள சின்ன பசங்கிட்ட கேட்டாலும் அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லா விஷயம் ரொம்ப வேகமாக கற்றுக்குறாங்க. நானும் ஒரு 2K கிட் தான். ஸோ இந்த விஷயம்லாம் என்னென்ன தெரியும். இதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆனால் நீங்கள் ஒன் சைட் லவ் பண்ணுற பசங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலும், டபுள் சைட் லவ் பண்ணுற பசங்களோட ஃப்ரெண்டாலும் நீங்கள் என்ன கஷ்டம்லாம் படுவீங்க சரி நான் ஷேர் பண்ணுறேங்க. நான் வந்து இவங்க மக்கள்கிட்ட சொல்கிறேங்க. ஏன்னா நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இவங்க 2 பேர் கூட நான் ஃப்ரெண்டாக இருந்து நிறையாவே பட்டுட்டேன். ஸோ என்னோட கஷ்டத்தை கொட்டுறேன். ஓகே, முதல்ல இந்த ஒன் சைட் லவ் பண்ணுற பசங்களோட ஃப்ரெண்டாக இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த ஒன் சைட் லவ் பண்ணுற பையன் இருக்கானே, அவன் வேறு உலகத்தில் இருப்பான். அவன் லவ் பண்ணுற பொண்ணை நினச்சி கவிதை எழுதுவான், பாட்டு பாடுவான், ஏன் அந்த பொண்ணை கூட வருவான். இந்த மாதிரி அவனுக்கு பல டேலண்ட் இருக்கும். எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டுனா அவனும் அந்த மாதிரி தான். அந்த பொண்ணை நினச்சி பாட்டு பாடுறான், கவிதை எழுதுறான், ஏன் அந்த பொண்ணை கூட வரைஞ்சான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் சொன்னேன், டேய் இந்த மாதிரி உன்ட்ட பல டேலண்ட் இருக்குடா, அதை என்கிட்ட காமிக்க, அந்த பொண்ணுகிட்ட காமி, மேபி அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகலன்னு நான் சொன்னேன். ஆனால் அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், டேய் மச்சான், ஒருதலை காதல் என்பது ஒரு ஃபீலிங். அது வந்து உன்னை தாக்கும், உன்னை வந்து அடிக்கும். அது சொன்னால் புரியாதான்னு சொல்லி என்னைய நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டான். சரி விடுங்க. இந்த டபுள் சைட் லவ் பண்ணுற பசங்க இருக்க தெரியுமா, அவங்க வந்துட்டு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னென்னா 1 day ஷிஃப்ட் ரூல். அந்த ரூல் படி ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன ரூல் சொல்லி கேட்கீங்களா? ஒன்றும் இல்லை, அவங்க எதாவது கமிட் ஆகிடுச்சுல. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் வந்து அவங்க ஆளோட சுற்றிட்டு இருப்பாங்க, இன்னொரு நாள் வந்து நம்ம கூட சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, பரவாயில்லப்பா அந்த பையன் வந்து அவன் லவ்வருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கான் அண்ட் அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கான்னு சொல்லி தான் நினைக்கிங்க. அப்படி நினச்சா நம்ம தான் முட்டாள். ஏன்னா அவன் ஆளோட சுற்றிட்டு ஸ்டேட்டஸ் போட்ட அடுத்த செகண்டே பிரேக்கப் ஆகிடும். அண்ட் அதுக்கடுத்த நாள் வந்து நம்மகிட்ட வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க. நம்மளும் கேட்டு தான் ஆகணும், ஏன்னா ஃப்ரெண்ட் ஆச்சுல, கேட்டுகிட்டே தான் இருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம், பரவாயில்லன்னு தாங்கிப்போம். ஆனால் அதுக்கடுத்த நாள் என்ன ஆகும்னா, திரும்பவும் அந்த ஆளோடய சுற்றிட்டு இருப்பான். நம்ம போய் கேட்போம், டே மச்சான் பிரேக்கப்னு சொன்னிடான்னு சொல்லி கேட்டால், டே நான் எப்படா மச்சான் சொன்னேன்னு சொல்லி அவனும் நம்மளை நோஸ் கட் பண்ணி விட்டுருவான். இப்போ புரியுதா எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கஷ்டங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண உங்கள்கிட்ட நினைக்கிறேன். பட் இப்போ ஒரு அழகான பாட்டு வருது. இந்த அழகான பாட்டை கேட்டு நம்ம ஷோவை கண்டினியூ பண்ணிடலாம். நீங்கள் கேட்டிருக்கீங்க JMFM 7.1. நான் உங்கள் RJ விக்னேஷ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.